உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளரும் இயக்குனருமான சுந்தர் சி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மதுரை மத்தியில அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ நான் கொடுத்துருக்கேன். முதல் முறையாக ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு களத்துல இருந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மதுரை மத்தி கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு வெற்றி செய்தியோட நான் ஏசிஎஸ் சண்முக சாருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களுக்கும், ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய மூத்த சகோதரர் புதிய நீதி கட்சியின் தலைவர் என் மதிப்புக்குரிய அண்ணன் திரு ஏசி சண்முகம் சார் என்னை நம்பி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல செய்தி மதுரை மத்திய மக்கள், மதுரை மத்திய தொகுதி மக்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேறு மாநில வேறு பகுதியில் குறைவாக இருக்கும். இப்ப நீங்க சென்னையில இருந்து மதுரையில போயிருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதே பகுதியில் இருக்கப்பீங்களா? கண்டிப்பாக மதுரை மத்திய தொகுதி மக்கள் கண்டிப்பாக வெற்றிக்கணி எனக்கு தருவாங்க நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக இனிமேல் மாசத்துல 15 நாள் என்னுடைய வாழ்க்கை மதுரையில தான் இருக்கும். அதை நான் உறுதிப்பட சொல்கிறேன். நீங்க வெற்றி பெற்ற பிறகு இன்னும் திரைப்படத்துறையை நீங்க தொடர்ந்தீங்களா? இல்லாட்டி அது திரைப்படத்துறையில வேணுங்கிற அளவுக்கு பணி புரிஞ்சுட்டேன். 30 வருஷமா நிறைய சக்சஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது தேர்தல் முடிவை வைத்து தான் முடிவு செய்யப்படும். மத்திய தொகுதி தேர்தல் பண்ற காரணம் என்ன? ஏன்னா பிடிஆர் ஒரு திமுக பரந்த கால வெற்றி பெற்று வர்றாரு. அதே மாதிரி தற்போது விஜய் களத்துல விஜய்க்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த தேர்தலை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கண்டிப்பா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னொன்னு ஆன்டி இன்கம்பன்சின்ட்டு ஒரு பெரிய வேவ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இப்பவே பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ நேற்றைக்கு தாவேகா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பாட்டில் அடிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு தாவேகா கூட்டத்துல? எந்த வகையிலும் வன்முறை என்பது கண்டிக்கப்படத்தக்கது தான். அது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இப்படி எல்லாம் அரசியல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல தான் என்ன மாதிரி ஒரு பொது ஜனங்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஈடுபடுறதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாடு எங்க போகுதுன்னு தெரியல. விஜய் தற்போது களத்துல திமுக டிவிகே மட்டும் தான் களத்துல இருக்கும், மற்ற யாருமே களத்துல இல்லைன்னு அவர் குற்றம் பண்றாரு. அவர் ஏடிஎம்கேயோ பிஜேபியோ எந்த இடத்துல களத்துல இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நீங்க அதிமுக மேல போட்டிடுறீங்க. இது விஜய் சார் மதிப்புரிய விஜய் சார் என் மேல பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டவர். அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான். அவர் என் ஒய்ஃப் அவர் ஒரு தம்பியா தான் கருதுறாங்க. அதே மாதிரி அவரும் என் ஒய்ஃப் அக்கான்னு தான் அன்பா கூப்பிடுவாங்க. ஸோ அதனால எந்த வகையிலையும் அவரை விமர்சிக்கவோ, அவர் கட்சியை பத்தி விமர்சிக்கவோ, அவர் வேட்பாளரை பத்தி சொல்லவோ நான் தயாரா இல்லை. ஆனா மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். ஸோ அது விஷயமா பேசினா பெட்டரா இருக்குன்னு தோணுது. உங்களை ஆதரிச்சு குடும்பம் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணிருக்கேன், எனக்கு வரணும் இல்ல. அவங்க எல்லாமே இங்கே சொல்லிடுறேன். வணக்கம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாம் உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.